Good morning. Good morning. Good morning, all. வணக்கம். Good morning. அப்பா கொஞ்சம் chat boxல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? போர்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு அழகா தெரியுதா? chat boxல சொல்லுங்கப்பா. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு தெரியுதுங்களா? Good morning. Good morning. ஓகே, ஆல் கிளியர். நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ. சரி, இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பயோமாலிக்யூல்ஸ். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் இன்ட்ரடக்ஷன். பயோமாலிக்யூல்ஸ்ல இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் மைக்ரோபியல் பேஸ்ட்? ஒரு குட்டி பாக்டீரியாவை எடுத்து செக் பண்ண முடியாது. அப்போ குரூப் ஆஃப் பாக்டீரியா, லேக்ஸ் ஆஃப் பாக்டீரியா, லட்சக்கணக்கான பாக்டீரியா, கோடிக்கணக்கான பாக்டீரியா வளர்த்து அதை எடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுதான் மைக்ரோபியல் பேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அனிமலோ பிளான்ட்டோ மைக்ரோபியல் பேஸ்டோ ஏதாவது நீங்க எடுத்து நீங்க அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எலிமெண்டல் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு எர்த்தோட கிரஸ்ட், நம்ம எர்த் இருக்கு இல்லையா, பூமி, அதுல இருக்கக்கூடிய கிரஸ்டை எடுத்து, தட் இஸ் நான் லிவிங். இப்போ அனிமல், பிளான்ட்ஸ், மைக்ரோபியல் பேஸ்ட் இதெல்லாம் சொன்னது லிவிங். எர்த்தோட கிரஸ்ட் அப்படிங்கிறது நான் லிவிங், உயிர் இல்லாதது. அதோட கெமிக்கல் எலிமெண்ட்ஸை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணினீங்க, அனலைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ரெண்டும் சிமிலரா இருக்கும். ஆனா பூமியில இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷனை விட லிவிங் ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சொம்பு, ஒரு 1 லிட்டர் பாட் இருக்கு, அதுல நீங்க ஃபுல்லா வாட்டரை ரொப்பி 1 ஸ்பூன் சுகரை கலக்குங்க. ஒரே 1 டம்ளர் வாட்டர்ல 1 ஸ்பூன் சுகரை கலக்குங்க. எது தித்திப்பா இருக்கும்? 1 டம்ளர்ல 1 ஸ்பூன் தானே தித்திப்பா இருக்கும். ரெண்டுலயும் ஒரே அளவு சுகர் தான் சார் கலந்தேன். ஆனா 1 ஃபுல் பாட் வாட்டர் இருக்கு, 1 ஸ்பூன் சுகர் இருக்க மாதிரியே தெரியாது, கலந்த மாதிரியே தெரியாது. அதே 1 டம்ளர் வாட்டர்ல 1 ஸ்பூன் கலந்தேன், கரெக்டா இனிப்பா தெரியும், சுகர் கலந்ததுக்கு அடையாளம் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வால்யூம் வைஸ் பார்க்கும்போது டம்ளர்ல அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல சுகர் இருக்கு, பானையில கம்மியான கான்சென்ட்ரேஷன்ல சுகர் இருக்கு. அதுதான் எர்த்ல ஈவன் பானையில 5 ஸ்பூன் சுகர் போட்டு 1 டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் சுகர் போட்டாலும் டம்ளர் தண்ணி தான் அதிகமான டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூமியில எக்கச்சக்கமா மினரல் சால்ட்ஸ், கெமிக்கல்லாம் இருந்தாலுமே கூட நம்ம பாடியோட கான்செப்ட், அந்த வால்யூம், அந்த மாஸ், பூமியோட மாஸ், அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும் பூமியை கம்பேர் பண்ணும்போது. இதுதான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன். ஓகே, நீங்க கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்றதுன்னு இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியாச்சு. பட் எப்படி அனலைஸ் பண்ணீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல, நமக்கு வந்து ஹியூமன், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோபியல் பேஸ்ட், எர்த் கிரஸ்ட் இதெல்லாம் இருக்கு. அதுல என்னென்ன கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு எப்படி அனலைஸ் பண்ணீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது இப்போ பார்க்கலாம். We can continue asking in the same way, what type of organic compound? இந்த இடத்துல ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன? கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிம்போம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதெல்லாம் அதுல இருக்கும். அதுதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிம்போம், ஆர் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட பாடியில இருக்கு? கார்போஹைட்ரேட் இருக்கு, ஃபேட் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு. பட் எப்படி அதை அனலைஸ் பண்றது பார்க்கலாம். ஹவு டஸ் ஒன் கோ அபவுட் finding the answer? இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? To get an answer, one has to perform a chemical analysis. So chemical analysis perform பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம பாடியில என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். We can take any living tissue, a vegetable or a piece of liver. Piece of liverனா liver அப்படிங்கிறது இந்த கல்லீரல். அது வந்து கோழி, ஆடு, இந்த கறிக்கடையில போய் கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதுதான். ஃப்ரெஷ்ஷா அறுத்திருப்பாங்க, அப்ப வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ அது வந்து ஈஸியா அதுல இருந்து மெட்டீரியலை பிரிச்சு எடுக்கலாம். அதனால லிவர் டிஷ்யூ எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கிறோம் அண்ட் கிரைண்ட் இட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கதை. இப்போ விஷயம் என்ன, கொஷின் என்ன? ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிட்ல வச்சு கிரைண்ட் பண்ணணும் அந்த லிவிங் டிஷ்யூவை. இதுதான் கொஷின். இப்படிதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஹைலைட் பண்ண வேண்டியது இதுதான். ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிட், அதோட ஃபார்முலா பார்த்துங்க. ட்ரைக்ளோரிக்னா 3 குளோரின் இருக்கு, அசிட்டிக் ஆசிட் CCOOH.
ஓகேங்களா, CCOOH. அப்போ ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிடை எடுத்து நீங்க ஒரு பிளான்ட், ஒரு வெஜிடபிளையோ அல்லது ஒரு அனிமல் டிஷ்யூவையோ வச்சு கிரைண்ட் பண்றீங்க. ஏன்னா மாவு அரைக்கணும்னா அரிசியை போட்டு தண்ணி ஊற்றணும், இல்லை அப்பதானே அரைக்க முடியும். அந்த மாதிரி இங்க டிஷ்யூவை போட்டு எதுல அரைக்கணும்? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல கரைக்கணும் ஃபார் கெமிக்கல் அனாலிசிஸ் யூசிங் அ மார்டர் அண்ட் பெசில். சார் இது என்ன மார்டர் அண்ட் பெசில்? ஆட்டுக்கல், உரல் இந்த இப்படி இருக்கும், கீழே வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும் பீங்கான்ல, அதுல ஒன்று இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள போட்டு டிஷ்யூ அந்த ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிடை ஊற்றி டிஷ்யூ இதுக்குள்ள போட்டுக்கிறீங்க, ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிடை ஊத்துறீங்க, நங்கு 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 நங்குன்னு வச்சு அரைக்கிறீங்க. இது வந்து பீங்கான் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கல்ல தான் நம்ம மார்டர் அண்ட் பெசில் அப்படிம்போம். ஓகே, we obtain a thick slurry. இந்த சட்னி மாதிரி, தேங்காய் சட்னி மாதிரி கிடைக்கும். நல்லா அரைச்சி தேங்காய் சட்னி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஸ்லர்ரி சேர் மாதிரி. If we were to strain this through a cheese cloth, உங்களுக்கு தெரியும், மெயின்லிஸா இருக்கக்கூடிய ஒரு கிளாத், காட்டன் கிளாத் மெயின்லிஸா இருக்கும். அதுல நீங்க வடிகட்ட போறீங்க, ஸ்ட்ரெயின்னா வடிகட்ட போறீங்க. ஆர் அ காட்டன் கிளாத்தோ இல்லை சீஸ் கிளாத்தோ வச்சு வடிகட்டுங்க. we would obtain 2 fractions. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை அரைச்சதை வடிகட்ட போறீங்க. வடிகட்டுறதுக்கு சீஸ் கிளாத்தோ அல்லது காட்டன் கிளாத்தோ வச்சு ஊத்துங்க. கீழே இந்த ஆசிட்ல கரைஞ்சதெல்லாம் வந்துடும். மேல இந்த டீயை வடிகட்டினதுக்கு அப்புறம் டீ தூள் நிக்கும்ல, அந்த மாதிரி மேல தூள் தூளா நிற்கும். மேல இருக்கிறது ஆசிட்ல இன்சாலிபிள், கரையில. கீழே இருக்கிறது ஆசிட்ல கரைஞ்சது. ஸோ 2 ஃபிராக்ஷன், கீழே ஒரு ஃபிராக்ஷன், மேல ஒரு ஃபிராக்ஷன் வரும். One is called the filtrate, or more technically the acid soluble pool. இதுதான் filtrate. ஓகேங்களா, filtrate வந்து இதுதான். ஆசிட்ல சால்யூபிளா இருந்தது filtrate, ஆசிட் சால்யூபிள், இது கரைஞ்சி வந்துருச்சு. மேல இருக்கிறது ரிட்டன்டன்ட் அப்படிம்பாங்க. ரிட்டன்டன்ட்னா வடிகட்டி மேலேயே நின்னுகிட்டது, ஆசிட் இன்சால்யூபிள் fraction. So scientists have found thousands of organic compounds in the acid soluble pool. ஆயிரக்கணக்கான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இந்த ஆசிட் சால்யூபிள் ஃபில்ட்ரேட்ல இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது, இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் லேர்ன் அபவுட் ஹவு டு அனலைஸ் எ லிவிங் டிஷ்யூ சாம்பிள் அண்ட் ஐடென்டிஃபை எ பர்டிகுலர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும் போது, பயோடெக்னாலஜி அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது பார்த்துப்போம். இட் வில் suffice to say here that one extract the compounds, then subject to extract to various separation technique till one has separated a compound from all other compounds. இங்க என்ன சொல்றாங்க, நீங்க ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல செப்பரேட் பண்ணி எடுத்ததுல லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட் வந்துச்சு. லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட், thousands ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அந்த ஆசிட் சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல ஃபில்ட்ரேட்ல இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த thousands ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு காம்பவுண்ட பிரிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஒரே ஒரு காம்பவுண்ட மட்டும் தனியா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன டெக்னிக்னு கொடுக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்கன்னு சொல்லியாச்சு. இன் அதர் வேர்ட்ஸ், ஒன் ஐசோலேட்ஸ் அண்ட் பியூரிஃபைஸ் எ காம்பவுண்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட் அல்லது ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டை நீங்க பியூரிஃபை பண்ணி ஐசோலேட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணும். அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் when applied to the compound give us an idea of molecular formula and the probable structure of the compound. So அந்த காம்பவுண்டோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த பென்சின் அந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி வரைகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குங்கிறது அனாலிட்டிக்கல் ஸ்டடிஸ் ஹெல்ப் பண்ணும். அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். All carbon compounds that we get from living tissue can be called biomolecules. So livingல இருந்து எடுக்கிறீங்க, livingனா bio. ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் எதெல்லாம் நீங்க வந்து லிவிங் டிஷ்யூல இருந்து எடுக்கிறீங்க அதை பயோமாலிகுல்ஸ் சொல்வோம். கார்பன் அல்லாத காம்பவுண்ட்ஸை சொல்ல மாட்டீங்க. கார்பன் காம்பவுண்ட்ஸுக்கு பேர் மட்டும்தான் பயோமாலிகுல்ஸ். கண்டிப்பா அதுல கார்பன் இருக்கணும். கார்பன் இருந்தாதான் அது பயோமாலிக்யூல். டோன்ட் ஃபர்கெட், all the carbon compounds, very 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 important, stress கொடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய point. All the carbon compounds that we get from living tissue can be called as biomolecules. However, living organisms have also got inorganic elements and compounds in them. So inorganic elements, inorganic compounds அதுல இருக்கு. இன்ஆர்கானிக்னா என்ன? கார்பன் அற்ற, கார்பன் அல்லாத காம்பவுண்ட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிம்போம். அதுவும் இருக்கும். அப்ப அதுக்கு பயோமாலிகுல்ஸ்னு பேர் இல்லையா? இல்ல. பயோமாலிகுல்ஸ்னா ஆல் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பிரசன்ட் இன் த லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் பயோமாலிகுல்ஸ். தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க.
How do we know this? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? A slightly different but destructive experiment has to be done. Destructiveனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லிவிங் டிஷ்யூ நாசமா போயிடும். அதான் destructive, அழிவு அப்படிங்கிறாங்களா? அதான் எது இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன் வெய் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. லிவிங் டிஷ்யூவை எடுத்து வெயிட்டை போட்டுக்குங்க தராசுல, அந்த வெயிங் மிஷின்ல வச்சு நீங்க அளவு பார்த்துங்க, 1 கிராமா 2 கிராமா அந்த மாதிரி. say a leaf or liver, this is called weight. ஸோ அப்படியே ஒரு இலைய பறிக்கிறீங்க, இல்லை கோழிக்கறி கடையில் போய் அந்த கோழியோட லிவரை வாங்குறீங்க, அப்படியே வெயிட் போட்டீங்கன்னா வெயிட், ஈரப்பதத்தோட அப்படியே வெயிட் போடுறீங்க. அண்ட் ட்ரை வெயிட்னா என்ன? ட்ரை வெயிட் அதுல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் போட்டா அதுக்கு பேரு ட்ரை வெயிட். அவ்வளவுதான். வாட்டரை கழிச்சுட்டு நீங்க வெயிட் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு ட்ரை வெயிட். ஓகே, all the water evaporates. So எல்லா வாட்டரும் evaporate ஆயிடுது. The remaining material gives dry weight. So dry பண்ணுங்க. So ஒரு லிவரையோ அல்லது ஒரு வெஜிடபிளையோ வாங்குங்க, வெயிட் போடுங்க, அதுக்கு பேரு வெயிட். அதை காய வைங்க, காய வச்சு எல்லா வாட்டரையும் ரிமூவ் பண்ணுங்க. சாரி, அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மைக் வேற இங்க இருக்கு, தும்முனா பயங்கர இறைச்சலா உங்களுக்கு கேட்கும். சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்றோம், ட்ரை பண்ணியாச்சு. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை வெயிட் போடுறீங்க. வெயிட் போட்டா அதுக்கு பேரு ட்ரை வெயிட். தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் போடுறது. The remaining material gives dry weight. Now, if the tissue is fully burned, எல்லா டிஷ்யூவும் நீங்க முழுசா எரிச்சிடுறீங்க. fully burned, எரிச்சா என்ன கிடைக்கும்? சாம்பல் தான் கிடைக்கும். All the carbon compounds are oxidized, எரிஞ்சு போச்சு. டு gaseous form, காற்று வடிவத்துல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரா, கார்பன் எல்லாம் போயிடுச்சு அண்ட் ஆர் ரிமூவ்ட். கார்பன் இப்ப இல்ல. வாட் இஸ் ரிமைனிங் இஸ் கால்ட் ash, சாம்பல் மற்றும் புகை மண்டலம் அப்படின்னு விளம்பரத்தில் போடுவாங்கல்ல, சாம்பல் தான் நமக்கு மிச்சம் இருக்கு. திஸ் ash contains inorganic elements like கால்சியம், மெக்னீசியம், இதெல்லாம் நமக்கு இந்த சாம்பல்ல இருக்கு எரிச்சதுக்கு அப்புறம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட், பாஸ்பேட் are also seen in the acid soluble fraction. இப்ப திருப்பி அந்த ஃபில்டருக்கு போயிடுறாங்க. ஃபில்டர் பண்ணா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதுலயும் இருக்கும், சல்ஃபேட், பாஸ்பேட்லாம் இருக்கு. நீட்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. Therefore, elemental analysis gives elemental composition of living tissue in the form of hydrogen, oxygen, chlorine, carbon, etc. While analysis for compounds gives an idea of kind of organic, and inorganic constituents. So organic என்ன இருக்கு, inorganic என்ன இருக்குங்கிறது அந்த analytical studies techniques help பண்ணுது. And then present in the living tissue. From a chemistry point of view, one can identify functional group like aldehyde, ketone, aromatic compounds, etc. But from a biological point of view, we shall classify them into amino acid, nucleotide bases, fatty acids இதெல்லாம். So that biologyல நம்ம என்ன படிக்க போறோம்? amino acid, fatty acid, நியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏல தான் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்டோட நிறுத்திடுவோம். கெமிஸ்ட்ரியிலையும் பயோமாலிகுல்ஸ் இருக்கு, அங்கதான் நீங்க ஆல்டிஹைடு, கீட்டோன், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் படிப்போம். ஓகே, கெமிஸ்ட்ரியிலையும் பயோமாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட் பாத்துக்குங்க. மேபி கொஸ்டின் கேட்கலாம். டஃபா கொஸ்டின் கேட்கணும்னா இந்த டேபிள்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். So a composition of elements present in non-living and living matter அப்படின்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு எர்த் கிரஸ்ட்ல? இது எது எர்த் கிரஸ்ட்? ரெண்டுலயுமே எர்த் கிரஸ்ட் ஹியூமன் பாடியை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் 0.14 இருக்கு எர்த் கிரஸ்ட்ல, ஹியூமன் பாடியில 0.5 இருக்கு. கார்பன் 0.03 எர்த் கிரஸ்ட்ல இருக்கு, ஹியூமன் பாடியில 18.5 இருக்கு. ஆக்சிஜன் 46.6 எர்த் கிரஸ்ட், ஹியூமன்ல 65. நைட்ரஜன் வெரி லிட்டில் தான் இருக்கு, ஹியூமன் பாடியில 3.3 இருக்கு. சல்ஃபர் 0.03. ஸோ இது பார்த்துக்குங்க. இதுல சிலிக்கான் தான் நமக்கு ஹியூமன் பாடியில நெக்லிஜிபிள், ஆனா எர்த் கிரஸ்ட்ல நிறைய இருக்கு. அதே போல இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோடியம், அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மெக்னீசியம், வாட்டர்னா H2O, காம்பவுண்ட்ஸ் சோடியம் குளோரைட், அதாவது ரெண்டு கம்பைன்ட் ஆகி சோடியமும் குளோரினும் கம்பைன் ஆகி சோடியம் குளோரைட், கால்சியம் கார்பனேட், பாஸ்பேட்டா, இது சோடியம் ஆக்சைடு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் ஸோ பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பார்ப்போம், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட் பேசஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம படிப்போம். நமக்கு காம்பனன்ட்ல இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம படிக்க போறது அமினோ ஆசிட் பத்தி. இது அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட். தட் மீன்ஸ் வாட், கார்பன் இருக்கு அதுல. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா அதுல கார்பன் இருக்கு. containing an amino group and acidic group as substituents on the same carbon. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு கார்பன் இருக்கு, அதுல அமினோ குரூப் இருக்கு, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அசிடிக் குரூப் இருக்கு, அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆர் குரூப் இருக்கும். இந்த ஆர் குரூப் சேஞ்ச் ஆக அமினோ ஆசிடோட நேம் மாறும். பட் மீதி மூணும் இப்படிதான் இருக்கும். இதுதான் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீத்தேன் ஃபார்முலா என்ன, 4H. ஓகேங்களா, 4 வேலன்சி இருக்கும். ஒரு ஹெச்சுக்கு பதிலா ஆர் குரூப் வந்துருச்சு, ஒரு ஹெச்சுக்கு பதிலா COOH வந்துருச்சு, ஒரு ஹெச்சுக்கு பதிலா NH3 வந்துருச்சு. அப்போ மீத்தேனோட டெரிவேட்டிவ் தான் அமினோ ஆசிட். ஒரு அமினோ குரூப் இருக்கு, ஒரு அசிடிக் குரூப் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அசிடிக் குரூப் இருக்கு, அமினோ குரூப் இருக்கு. ஸோ அண்ட் ஆல்ஃபா கார்பன் சப்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் இருக்கு. ஹென்ஸ் தே ஆர் கால்டு ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆல்ஃபா அமினோ ஆசிட். தே ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், மீத்தேனோட சப்ஸ்டிடியூட் தான் இவங்க. ஹெச்சுக்கு பதிலாக COOH, அனதர் ஹெச்சுக்கு பதிலாக NH3, ஒரு ஹெச் அப்படியே இருக்கும், ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஆர் குரூப் வரும். ஸோ மீத்தேன்ல இருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்குங்கிறது தான் இங்க சப்ஸ்டிடியூட் ஆஃப் மீத்தேன்ஸ் அப்படிங்கிறாங்க. There are 4 substituents groups occupying the 4 valency position. In the 4 valence position 1, 2, 3, 4. These are hydrogen. இங்கே பார்த்துருங்க, அந்த 4 வேலன்சியை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் பதில் ஹைட்ரஜன், ஹைட்ராக்சில் குரூப், கார்பாக்சில் குரூப், ஹைட்ராக்சில் இல்ல கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப் அண்ட் ஏ வேரியபிள் குரூப் designated as R group. இந்த வேரியபிள் குரூப்பை ஆர்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. Based on the nature of R group, there are many amino acids. இந்த R group மட்டும்தான் வேரியபிள் குரூப் சேஞ்ச் ஆகும், மீதி மூணு அப்படியே தான் இருப்பான். ஸோ இந்த R group சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அமினோ ஆசிடோட டைப் இருக்கும். However, those which occur in proteins are only of, நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஆனா புரோட்டீன்ஸ்ல இருக்கிறது ஒன்லி 20 டைப்ஸ் ஆஃப் எனி புரோட்டீன் நீங்க எடுத்துக்கங்க, எனி புரோட்டீன். அதுல 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட் மட்டும் தான் புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஒன்லி 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கலாம், அதுல 20 டைப் தான் வேரியஸ் காம்பினேஷன்ல சேர்ந்து 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 உங்களுக்கு புரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, 20 டைப்ஸ் ஆஃப் amino acids சேர்ந்து proteins form பண்ணுது. The R group in these proteinaceous amino acids could be a hydrogen. அந்த R group ஹைட்ரஜனாவே இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சி, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன், COOH கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப், மீத்தேனோட டெரிவேட்டிவ். ஓகே, இங்க R குரூப்னு சொன்னோம்ல, இந்த R group வெறும் சிம்பிளா ஹைட்ரஜனா கூட இருக்கலாம். The R group in the proteinaceous amino acids, protein form பண்ற amino acid அர்த்தம், could be hydrogen, அத வந்து glycine சொல்லுவோம். சோ இங்க ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேரு glycine, don't forget glycine அப்படி சொல்லுவோம். A methyl group, hydroxyl, இங்க வந்து மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா மெத்தில் குரூப் என்ன சொல்லுவோம், மெத்தில் குரூப் இங்க R குரூப்ல மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அது அலனைன். ஹைட்ராக்சில் மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அது செரைன். இந்த ஆர் குரூப்ல ஹெச்ஏ இருந்துச்சுன்னா கிளைசின், ஹெச் இல்லாம மெத்தைல் குரூப் இருந்தா அலனைன், ஹைட்ராக்சி மெத்தைல் குரூப் இருந்தா செரைன். 3 of the 20 are shown in figure 9.1. 9.1ல போய் பார்த்துட்டே வந்துடலாமா? இது என்ன ஃபிகர் நம்பர் கொடுக்க, நம்பர் ஒரே நிமிஷம். இதுதான் இங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆர் குரூப்புக்கு பதிலாக ஹைட்ரஜன் இருந்தா கிளைசின், அதே ஆர் குரூப் இருக்க இடத்துல மெத்தில் குரூப் இருந்தா அலனைன், ஹைட்ராக்சி மெத்தில் குரூப் இருந்தா செரைன். இது சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். இது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் வந்து கிளைசின் தான். ஏதோட ஃபார்முலா வேணா கொடுத்து இது என்னன்னு நீட் கொஸ்டின்ல கேட்கலாம், பாத்துக்கங்க. சரி, சாரி.
The chemical and physical properties of amino acids are essentially of amino, carboxyl and R functional group. So ஒரு amino acid ஓட chemical and physical propertyக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா amino group, carboxyl group, R functional group. இந்த மூணு பேருமே இன்னொன்னு ஹைட்ரஜன் குரூப் தான் இருப்பாங்க, H தான் இருப்பாங்க. Based on number of amino and carboxyl group, there are glutamic acid, acidic amino acid க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பேர்லயே இருக்க ஆசிட் குளூட்டமிக் ஆசிட். பேசிக் லைசின், பேசிக்னா pH 7 அண்ட் above. pH 7னா நியூட்ரல், pH வந்து 7க்கும் மோர் தென் 7 இருந்தா, மோர் தென் 7 pH இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேசிக். லெஸ் தென் 7 pH இருந்துச்சுன்னா அது அசிடிக் அமினோ ஆசிட். அசிடிக் அமினோ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் குளூட்டமிக் ஆசிட். பேசிக் அமினோ ஆசிட்க்கு எடுத்து எக்ஸாம்பிள் லைசின். நியூட்ரலும் இருக்கும். நியூட்ரல்னா pH is exactly 7. வேலைன். ஓகேங்களா? சரி. So இதெல்லாம் எக்ஸாம்பிள். Similarly, there are aromatic amino acid, tyrosine, phenylalanine, tryptophan. இந்த மூணு TPT, tyrosine, tryptophan, phenylalanine. Don't forget, இந்த மூணு aromatic amino acid. A particular property of amino acid is the ionizable nature of amino group and carboxyl group. Ionizable nature இருக்குது. Hence, in solution of different pH, the structure of amino acid changes. So pH மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ல அமினோ ஆசிட போட்டு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இந்த டயக்ராம்ல ஸ்விட்டர் அயான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்விட்டர் அயான்னா என்ன சார்? இங்க பாருங்க, ஏ டயக்ராம் பாருங்க, அமினோ குரூப் பாசிட்டிவா இருக்கு. சி டயக்ராம் பாருங்க, இந்த அமினோ குரூப்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு வெளியில, கார்பாக்சில் குரூப்ல இருந்தும் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, அதனால இது நெகட்டிவா இருக்கு. சி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஏ பாசிட்டிவ் இந்த அமினோ ஆசிட், எக்ஸ்ட்ரீம் ரைட் சி நெகட்டிவ். நடுவுல இருக்க டயக்ராம் பாருங்க, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. திஸ் இஸ் ஸ்விட்டர் அயான். ஸ்விட்டர் அயானோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ நல், 0 அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரிக் வேல்யூ, பிளஸும் சேர்ந்துருச்சு மைனஸும் சேர்ந்தா அது பிளஸ் மைனஸ் என்னது 0, பிளஸ் அண்ட் மைனஸ் என்னது 0, நல் ஸ்விட்டர் அயானுக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல ஸ்விட்டர் அயான்னா என்ன, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அயனைசபிள் நேச்சர் ஆஃப் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் pHல ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் இப்படியும் மாறலாம் இப்படியும் மாறலாம். ரெண்டுமே பிளஸும் இருக்கு மைனஸும் இருந்தா அவன் பேரு ஸ்விட்டர் அயான். பிக்கு பேர் தான் ஸ்விட்டர் அயான், ஏன்னா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லிபிட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க அமினோ ஆசிட் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லிபிட்ஸ்ல இருந்து பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட் வரைக்குமே நான் அதுக்கப்புறம் உள்ள ஒரு டாபிக் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ரொம்ப கண்டினியூவா பார்த்துக்கிட்டே போனா ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு. திருப்பி இன்னைக்கு நடத்துனது பார்க்கறதுக்கு, இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க யாரு, நீ காமிக்க மாட்டேங்குதே. மெயின் யாருக்குப்பா டவுட்டு? யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, அப்ப நாளைக்கு மார்னிங் நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் 6 o'clock கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.